நாட்டின் விவாகரத்து மற்றும் திருமணத்திற்கு புறம்பான உறவு குறித்த சமீபத்திய சர்ச்சை டிவிகேவிற்கு வாக்களிக்கும் பெண்களின் எண்ணத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மிகப்பெரிய எதிர்மறை தாக்கம் என்றால் ஒன்றை அழுத்தவும், மிதமான எதிர்மறை தாக்கம் என்றால் இரண்டை அழுத்தவும், தாக்கம் இல்லை தனிப்பட்ட விஷயம் என்றால் மூன்றை அழுத்தவும், நேர்மறை தாக்கம் என்றால். வணக்கம் நண்பா, நீங்களே பாருங்க மக்களே, பாருங்க எவ்வளோ கேடுகட்ட விஷயத்தை இந்த திராவிட மாடலாட்சி பண்ணுது. வெக்கக்கேடு. இந்த மாதிரி விஷயத்துக்கு கைரோன் வாங்கி தொங்கிருங்க. அந்த மாதிரி பொழப்பு இது. ஒரு தனிப்பட்ட மனிதனை இவ்வளோ தூரம் நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேடுகட்டவங்க. அப்படி ஒன்றும் இங்கே ஒன்றும் தியாகி கிடையாது. எல்லாம் 3 ஒண்டாட்டி 10 வப்பாட்டி 100 வப்பாட்டி வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் தியாகியான ஆளுகள்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்ததுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே பெண்கள் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஒரு வாரமாக இன்னும் வரைக்கும் குத்தவாளி கண்டுபிடிக்க முடியல. புரிஞ்சுதுங்களா? சிறுமிகள் பலாத்காரம் நடக்கும், ஆணவ நடக்கும், படுகொலை நடக்கும், கஞ்சா இருக்கும். கேடுகட்ட திராவிட மாடலாச்சு நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? திமுக காரன் ஒருத்தனை எதுக்க முடியலைன்னா ஒன்றும் ஆபாசத்தை பரப்புவான், இல்லாட்டி அவதூறு பரப்புவான். தாபாசத்துக்கு இறங்கிட்டாங்கல்ல, இதுதான். காசு கொடுத்து கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி நிலையில் இப்போ திராவிட மாடலாச்சு. ஐயா, நம்ம திமுக ஐயா ஒன்று சொல்லட்டுங்களா? ஆனாலப்பட்ட கருணாநிதி ஐயாவே தண்ணி குடிச்சிட்டார். 2வது தடவை ஜெயிக்கிறதுக்கு முடியவே இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட நாங்கள் வீழ்த்துறோம். இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை நீங்கள் இறங்கிட்டீங்கள. ஒவ்வொரு பூத்து ஒவ்வொரு வார்டு இறங்கி ஓட்டு கேட்டு அந்த மனுஷனை உட்கார வைக்கலன்னு வச்சுருங்க. நாங்களாம் தாவேக்காரங்க சவால் விட்டு சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு பூத்தில் இறங்கி களத்தில் எப்படி வேலை செய்யணும் பாருங்க. நெருப்புமா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் 1000 ரூபா தூக்கி வீசினாதான் ஆள் வருவா. எங்களுக்கு அப்படி இல்லை. அண்ணனுக்காக வருவான், அன்புக்காக வருவா. மக்களே பாருங்கள், இந்த கேடுகட்ட திராவிட மாடலாச்சு நீங்கள் வீழ்த்தணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு குற்றவாளியை ஒரு வாரம் ஆச்சு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க. இவங்களாம் ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல. பூரா எல்லாம் பிம்பிளிக்கே பிளாப்பிதான். புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாம் வீழ்த்தணும் இவங்கள. இந்த திராவிட மாடலாச்சு மரண தோல்வி சந்திக்கணும். சிந்தித்து வாக்களிப்பேர் மக்கள் பேராதரவில் தாவேக்க. நம்ம சின்ன விசில் சின்னம்.